Taste the Daily. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. நம்முடைய ஜாதகத்துல குலதெய்வ சாபம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் ஐயா? வார்த்தையை குலதெய்வ சாபம் இருக்குன்றதுலாம் சொல்லக்கூடாது. இப்ப அம்மா இருக்காங்க, கோவத்துல பையனை திட்டிடுறாங்க, அது சாபமா? அது சாபம்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப அவங்க ஒழுங்கா கோயிலுக்கு வர்றேன்னா சுவாமி கோவம் வரும், அது சாபம்னு எப்படி எடுத்துக்கிறது? குலதெய்வத்தை வழிமுறை சரியா செய்யாத வீட்டுல பொண்ணே எடுக்கக்கூடாது. குலதெய்வ குற்றம்ங்கிறதுனா குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. குடும்பத்தோட ஒட்டி இருக்க முடியல ஒருத்தர்னா கண்டிப்பா அவங்க பிறருக்கு கொடுத்த சாபத்தின் காரணமாக இந்த நிலைக்கு ஆளாடாங்க. பல கஷ்டங்கள், ஆரோக்கிய குற்றம், வேலை போறது, சம்பாதிச்சிருந்து லாஸ் ஆகுறது, இப்படி பலவிதமான இதாக வரும். அப்ப குலதெய்வ குற்றம் இருக்கான்னு பார்க்கணும்னா அவங்க வீடு வாஸ்துப்படி இல்லைன்னா குலதெய்வ குற்றம். அச்சத அரிசியிலே கேட்டு பார்க்கணும், அது நுனி உடையாத அரிசி, அதை வந்து தண்ணியில கரைக்க கூடாது, நெய்யில தான் மஞ்சளும் நெய்யும் கலந்துதான் செய்யணும். குலதெய்வம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். வெளிநாடு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு அதை சொல்லி கொடுத்து அதெல்லாம் கொடுத்த தெய்வத்தை கும்பிடுங்கன்னா குற்றம் இல்லையா? அப்ப என்ன செய்யணும், அவங்க பிளட் ரிலேஷன் யாராவது இருப்பாங்கல்ல. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். குலதெய்வம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்மோடு இன்னைக்கு பேசுவதற்காகவும் பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஹோரா வார்த்தா ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள். இப்போ வந்து நம்ம ஜாதகம் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றாங்க. இப்போ நம்முடைய ஜாதகத்துல குலதெய்வ சாபம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் ஐயா? வார்த்தையை குலதெய்வ சாபம் இருக்குங்கிறதுலாம் சொல்லக்கூடாது. இப்ப அம்மா இருக்காங்க, கோவத்துல பையனை திட்டிடுறாங்க, அது சாபமா? அது சாபம்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப அவங்க ஒழுங்கா கோயிலுக்கு வர்றேன்னா சுவாமி கோவம் வரும், அது சாபம்னு எப்படி எடுத்துக்கிறது? கோபம். இப்போ பெத்த பிள்ளை வந்து அப்பா அம்மா பார்க்கணுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பச்சையை பட்டி பார்க்கறது, ரத்தத்தை சிந்தி கஷ்டப்பட்டு வளர்த்துறேன், அந்த பிள்ளைகிட்ட சரியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட பேச மாட்டேன் இருக்குதுன்னா அது கோபமா சாபமா? அப்போ சாபம்ங்கிற வார்த்தையை நம்ம நீக்கிடணும். கோபம், குலதெய்வ கோபம் இருக்கா அப்படி தான் கேட்குறோம். குலதெய்வ கோபம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா, வீட்டில் சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், குலதெய்வம் ஒரு பொண்ணு எடுத்தாலோ ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்தாலோ, பொண்ணு வந்து கணவன் வீட்டோட குலதெய்வம் வந்துடும். பிறந்த வீட்டு குலதெய்வம் பொண்ணுக்கு பேசாது. கடவுள் ஒரு சும்மா ஒரு கல்லை எடுத்து வச்சு நட்டை கட்டு வச்சு 4 புஷ்பம் சாத்திட்டா வருமானா கண்டிப்பாக பொண்ணு வந்து கடவுள் வீட்டு குலதெய்வத்தை தான் கும்பிடணும். ஆண் வந்து தன்வெளி குலதெய்வத்தை தான் கும்பிடணும். ஏன்னா அந்த பொண்ணை தாரவம் தர்றாங்க. குலதெய்வத்தை வழிமுறை சரியாக செய்யாத வீட்டில் பொண்ணே எடுக்கக்கூடாது. குலதெய்வ குற்றம்ங்கிறதுனா குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, ஏற்கனவே கூட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு கல்யாண காட்சி, ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு சுபகாரியம் எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வந்து தான் அதை செய்யணும், செஞ்சுட்டு போகக்கூடாது. குலதெய்வத்துக்கிட்ட கூட யார் இது குலதெய்வத்தினுடைய அருளான கிடைச்சது இந்த வீடு, குலதெய்வத்தை அருளான கார் வாங்கினேன், குலதெய்வத்தை அருளான நல்ல மனைவி கிடைச்சது, குலதெய்வத்தை அருளான குலத்தை பொறுத்து, அப்படி குலதெய்வத்தை மறந்துட்டா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஒன்று. அதே மாதிரி 2 விஷயங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அது சாபம் அல்ல, கோபம். கோபம் வேற, சாபம் வேற. தெய்வமே கோபப்பட்டா யாருக்கிட்ட போய் சொல்றது? அப்போ தெய்வம் வந்து கோபப்படுறத தவிர சாபம் கொடுக்காது. பெத்த தாய் தகப்பன் கோபப்படுவாங்களே தவிர சாபம் கொடுத்தாங்கனாலும் ரிட்டன் கொடுத்தவங்களுக்கு தான் போகவே தவிர சாபம் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாபம்ங்கிற வார்த்தையே யாருக்கு கொடுக்குறாங்களோ அங்கே தான் கொடுத்தவங்களுக்கு போகவே தவிர யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வராது. அது அதனோட விருத்தாபியம். ஒருத்தர் சாபம் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தாலே மாங்கல்யத்தில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கும். அப்போ அவங்க யாருக்காவது சாபம் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சில அபசகுணமெல்லாம் அவங்க வாழ்க்கை நடந்திருக்கும். வீடு வாசலில் குடும்பத்தோட ஒட்டி இருக்க முடியாமல் இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி குடும்பத்தோடு ஒட்டி இருக்க முடியல ஒருத்தர்னா கண்டிப்பாக அவங்க பிறருக்கு கொடுத்த சாபத்தின் காரணமாக இந்த நிலைக்கு ஆடாடாங்க. அதுதானே தவிர அம்மா திட்டினா சாபம் கொடுத்தா சந்தோஷப்படணும் அம்மா தானே. அப்படி குலதெய்வத்தையும் அப்படி தான் நினைக்கும். கோபம் அப்போ நம்ம போகலை, தொடர்ந்து போகலேன்னா பெத்த தாய் தகப்பனே கோவப்படுறாங்க, சாமி கோவப்படாதா? அப்போ அதனால கோபம்ங்கிற வார்த்தை தான் தவிர சாபம்ங்கிற வார்த்தை இல்லை. ஒரு ஜாதகத்தை பார்த்தோடனே குலதெய்வ சாபம் இருக்குன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஜோசியத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும். சாபம் இருக்குது நமக்கு பயமுறுத்திட்டா எப்படி ஆகும்? குலதெய்வம் சாபம் கொடுக்காது, கோவப்படும். அதுக்கு அதிகாரம் உண்டுல, கோவப்பட வந்துக்கிட்டே இருந்தால் தலைமுறை வரலன்னா
அதே மாதிரி குலதெய்வத்தை கும்பிடாமல் ஒரு சுபகாரியம் பண்ணக்கூடாது. ஒரு வீட்டில் பாருங்க, நோயில் அல்லது வருமானத்தில் இல்லாமல், வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னா கட்டாயமாக அவங்க வந்து குலதெய்வத்துக்கு செய்கிற காரியத்தை செய்யலை. குலதெய்வத்துக்கு செய்கிறதும் பெற்றவங்களுக்கு செய்கிறதும் போத் ஆர் சேம். குலதெய்வத்துக்கு செய்கிறதும் ஒன்று, பெற்றவங்களுக்கு செய்கிறதும் ஒன்று. அதை செய்யாத பசங்களுக்கு விமோசனம் கிடையாது. அதே மாதிரி தர்ப்பணம், தனக்கு ஒரு பிள்ளை எதுக்கு வேணும், எனக்கு என்ன நினச்சி எழுதி கொடுக்கறதுக்கு வேணும்னு வேண்டியே பார்க்குறாங்க. அந்த பிள்ளை அதை செய்யலைன்னா அப்போ அதுக்கு அவங்க ஒன்றும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. அதை செய்யலைன்னா அவங்களுக்கு பல தடைகள், பல கஷ்டங்கள், ஆரோக்கிய குற்றம், வேலை போகிறது, சம்பாதிச்சது லாஸ் ஆகிறது, இப்படி பலவிதமான இதாக வரும். அப்போ குலதெய்வ குற்றம் இருக்கான்னு பார்க்கணும்னா அவங்க வீடு வாஸ்துப்படி இல்லைன்னா குலதெய்வ குற்றம் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொண்ணு, கல்யாணம் பொண்ணு கை தவறி அதையாவது போட்டுரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், சாதாரணமான ஒரு தட்டு எடுக்கும், டம்ளர் எடுக்கும், கை தவறி எடுக்கும். அப்போ உடனே ஐயோ குலதெய்வ குற்றம் அவங்க பெற்றவங்களுக்கு இருக்குது. யாருக்கு? யார் கை தவறி ஒரு பொருள் விழுகுதோ அவங்கள பெற்றவங்களுக்கு குலதெய்வ குற்றம் இருக்குது. அது இவங்களை தாக்க போகுது, எச்சரிக்கையாருன்னு அறிவிக்குது. அதுதான் அதனுடைய பொருள் பங்குடுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உடனே என்ன ஏதுன்னு பார்த்துடணும். ஜோதிடத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்லி தான் சொல்லியிருக்கிறதே தவிர, எந்த தசாபதி கேட்டாலும் அதுக்குடைய கோவிலுக்கு தான் போக சொல்லியிருக்கிறதே தவிர, சாபம்ங்கிற வார்த்தையை நாம் அங்கே புதுசாக கொண்டாந்துக்கிட்டாங்களே தவிர அப்படி இல்லை. எந்த தெய்வம் சாபம் கொடுக்காது. ஆனால் ஏக்கம் இருக்கும், வரலையேங்கிற ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் காட்டும், சில அறிகுறிகள் காட்டும். அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குலதெய்வத்துக்கு வாடுறோம், ஒரு உடலில் இல்லை நல்லா இட்டு மொட்டை அடிச்சுக்கிறோம், அது இதுன்னு பண்ணுறாங்க, நல்லாகுது இல்லை. இப்போ ஏதோ ஒரு சக்தி நமக்கு அதில் இருக்குது உங்களுக்கு. இப்போ அது உங்களுக்கு ஒரு மேலே நின்று உங்கள் பேரை சொன்னால் திருப்பி சொல்லுதில்ல, அது எக்கோங்கிறீங்க இல்லையா? அது மாதிரி தான் கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா திருப்பி உங்களுக்கு பலன் அளிக்கும். இது உண்மைன்னா அது உண்மையாக தான் இருக்கணும். திருப்பி பலன் குலதெய்வ சாபமோ குற்றமோ இல்லை. பெற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு திதி கொடுக்காட்டி ஒரு குற்றம், அதுக்கு மட்டும் மாற்று பரிகாரம் இல்லை. அதோட கஷ்ட நஷ்டங்களை அந்த குடும்பம் அனுபவிச்சு தான் தீரணும். மாற்று பரிகாரமே கிடையாது. அதில் இன்னொரு கருணை காட்டியிருக்காங்க. தவறி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, சூழ்நிலையின் காரணமாக தவறிடுச்சு. அப்போ தை மாச அமாவாசையில் செய்யணும். தவறியது தை அமாவாசை, மறந்துட்டாங்க. கும்பிடவே இல்லை. ஆரம்பத்தில் தான் மகாளி அமாவாசை, புரட்டாசி, 2 வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. தவறுது தை அமாவாசை, மறந்தது மகாளி அமாவாசை. அதே மாதிரி அம்மனுக்கு ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம் ஆடி அமாவாசை இருக்கு இல்லைங்களா? இந்த 2 தவறு இருந்தால் அம்மனுக்கு அன்றைக்கு இந்த கூழெல்லாம் ஊற்றுவாங்க பாருங்க அம்மன். அது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். இது தோஷமே தவிர சாபம் அல்ல. அதை தெளிவாக வச்சுங்க. அதை காட்டி கொடுக்கணும். நமக்கு காட்டி கொடுக்குற போது நம்ம போய் கும்பிட்டுக்கணும். அதுதான் குலதெய்வ குற்றமே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி போக முடியல, நினச்சபடி குலதெய்வத்துக்கு போக முடியலன்னு என்ன செய்யணும், அந்த குலதெய்வம் கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு பிடி மண் வாங்கி ஒரு மஞ்சள் துணியில், மஞ்சள் துணிக்கு தனி சக்தி கொடுக்கு. இப்போல்லாம் எப்படியோ கட்டுறாங்க. ஆதி காலத்தில் எங்களுக்கு தான் எப்படின்னா மஞ்சள் காட்டன் மஞ்சள் வஸ்திரத்தை நினச்சி காய போட்டுருவாங்க. நைட்டு காலையில் அதை கட்டிக்கிட்டு தான் தாலி கட்டணும். அது மஞ்சள் சீலை எல்லாம் மஞ்சள் துணி மஞ்சளில் நினச்சி காய போடுவாங்க. நைட்டு மஞ்சள் நினச்சி காய போட்டு மறுநாள் காலையில் கல்யாணம் தாலி கட்டும் போது அதை கட்டிக்குவாங்க. தாலி கட்டும் போதே மஞ்சள் தான். இப்போ அது அக்ஷதை போடுறாங்க இல்லைங்களா உங்களுக்கு கல்யாணத்தில்? அந்த அச்சதை என்ன தெரியுமா உங்களுக்கு? அச்சத அரிசியிலே தனியாக இருக்குது. பச்சரிசி இந்த அரிசி எல்லாம் இல்லை, அச்சத அரிசியிலே கேட்டு வாங்கணும். அது நுனி உடையாத அரிசி. அதை வந்து தண்ணியில் கரைக்கக்கூடாது, நெய்யில் தான், மஞ்சளும் நெய்யும் கலந்து தான் பிசையணும். இப்போ தண்ணியிலே கரைச்சிக்கிறாங்க, ஏதோ ஒரு அரிசியில் கரைச்சிக்கிறாங்க. இது யாருக்கு பாதிப்பு? அப்போ அதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பாதிச்சிருக்காங்கனாலே நான் கேட்பேன், உங்களுக்கு அச்சதை யார் போட்டான்னு சொல்ல தெரியுமா? அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே வீசுவாங்க அச்சதையை. அந்த கல்யாணத்துக்கிட்ட தான் போகிறீங்க, கொஞ்ச நேரம் இருந்து பொண்ணு மாப்பிள்ளை மேலே போட்டு வரக்கூடாதா? நான் எல்லாருக்கும் நான் கல்யாணம் சொன்னால் அப்படி தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், பொண்ணு மாப்பிள்ளை தலையில் அச்சதை போடுறவங்க மட்டும் இருந்து போடுங்க, நீங்கள் மற்றவங்க அச்சதையை வாங்கிக்காதீங்கன்பேன். வாங்கி அங்கேருந்து வீசுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பேடையில் இருக்குது, இவங்க இங்கேருந்துக்கிட்டு வீசுனா எத்தனை பேர் காலில் மிதிப்படும். செய்ய அரிசிங்கிறதுக்கு உண்டான மதிப்பே போயிருமே. அது மாதிரி உண்டு. குலதெய்வத்தை நீங்கள் வந்து எந்த நிலையில் நினைச்சாலும் சரி அங்கே வந்துடும். நீங்கள் அந்த ஊருக்கே போகணுன்னு அவசியம் இல்லை. அதோட ஒரு படம், ஒரு சித்திரம், ஒரு அந்த கோயிலோட மண் அல்லது கோயிலோட பூ, அந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் குலதெய்வ அனுகிரகம் இருக்கும். ஆனால் அதை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. தினசரி அதுக்கு அந்த சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிற ஒரு பால், ஒரு காஞ்ச திராட்சை, ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட காஞ்ச திராட்சை, பால், பழம் ஏதாவது வச்சு நைவேத்தியம் பண்ணி கும்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம். அதுதான் அனுகிரகம்.
உங்களுக்கு இருக்கிற தோஷத்தை நீக்கி கிரகங்கள் அனுகிரகமாக மாறுறது குலதெய்வ வழிபாட்டில் தான். அதாவது குலதெய்வம் அனுகிரக தேவதையை தவிர சாபம் கொடுக்குற தேவதை அல்ல. முன்னோர் வழிபாடு நம்ம அந்த திதி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி, அது முடிச்சுட்டு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகலாமாங்க ஐயா? இது வேற அது வேற இல்லைங்க. அவங்களே தெய்வம் தானே. திதி கொடுத்துட்டா 6 மாதம் கொடுக்கு. நியரஸ்டில் கல்யாணமோ காட்சியோ எதுவும் வைக்கக்கூடாது. அந்த திதி கொடுத்துட்டீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போனால் அந்த மாதமே இல்லை, அடுத்த மாதம் போகலாம். குலதெய்வம் தெரியாதவங்களுமே நம்ம இதில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய குலதெய்வம் இவங்க தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணுங்க ஐயா? குலதெய்வம் தெரியலன்னு வச்சுங்க, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யார்? இப்போ கடகராசின்னு வச்சுங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தோன். அவர் எந்த வீட்டில் இருக்கார், லக்னத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, திருப்பதி வெங்கடாஜலபதியும் குலதெய்வமாக கும்பிட்டா போதும். அந்த மாதிரி அந்த யோகாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய ஸ்தல தரிசனம் பண்ணால் அந்த தோஷம் போயிடும். பகவானை கும்பிட்டதுக்கு உண்டான பலன் வந்துடும். அதை கரெக்டாக பண்ணுறாங்கன்னா அவங்களை கடவுளையே வந்து காட்டி கொடுக்கும். தட் இஸ் மெடிடேஷன் பண்ணுறாங்க இல்லையா, தியானம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களை அறியாமல் அவங்க மனசில் இந்த கோயிலுக்கு போகணும்னு தோணும். அல்லது யாராவது வந்து அந்த கோயிலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க, இந்த கோயிலில் பூஜை வச்சிருக்க நீங்கள் வாங்கன்பாங்க. அப்படி குலதெய்வம் கூப்பிட்டுக்கும் தானா, தேடி அலைய வேண்டியதே இல்லை, சொப்பனத்தில் கூட காட்டி கொடுக்கும். இப்போ சம்மந்தம் இல்லாமல் வரணும். அப்போ அந்த குலதெய்வம் நம்மளை வர சொன்னது தான் அர்த்தம். இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது வந்து எங்களுடைய குலதெய்வம் யாருன்னு தெரியலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லைங்க ஐயா? அப்படி ஏதாவது அனுபவம் இருக்காங்க? அப்படி கேட்டாங்கன்னா நான் சொல்றது, முதல் யோகாதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த தெய்வத்தை கூப்பிடுங்க, குலதெய்வம் தானாக அனுகிரகம் பண்ணுவேன். ஜாதகத்துக்கு யோகாதிபதியோட 5 தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம்ல 5. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா நம்ம முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வம். அது மரமாக இருக்கலாம், வெறும் ஒரு கல்லாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அவ்வளோ பேர் கும்பிட்ட படனும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு தான் குலதெய்வத்திட்டு போகிறது. இப்போ நம்ம ஒரு அப்பா அம்மா வந்து இந்த மாதம் தவறாமல் ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னு வச்சுங்க, அந்த பலன் அவங்க குலத்துக்கு வரும். அதுக்காக தான் அந்த கோயிலுக்கு போகிறது. கண்டிப்பாக ஒரு பொண்ணு எடுக்கும் போதோ மாப்பிள்ளை கட்டும் போதோ அவங்களுக்கு குலதெய்வ குற்றம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கணும். குலதெய்வம் போகாதவங்களாக இருந்தால் குலதெய்வம் போய் கும்பிட்டு அவரோட அனுமதியோடு தான் கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரி நடக்கிற எல்லா விசேஷத்தோட பொருளும் முதல் மரியாதை குலதெய்வத்துக்கு தான். அதுதான் முதல் மரியாதை குலதெய்வம், அடுத்தது பெற்றவங்க, அடுத்தது தான் மற்ற உறவெல்லாம். இப்போ ஒரு சிலர் வந்து வர முடியாத சூழல், வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு காரணம் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாமல் இருக்கும் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து இந்தந்த நாளில் மட்டும் நீங்கள் மறக்காமல் போங்க, இந்தந்த நாளில் வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அது எந்தெந்த மாதிரியான நாட்கள் சொல்லுவீங்க? இந்த அற்புதமான சரீரத்தை கொடுத்து, இதுக்குண்டான கல்வி யோகத்தை எல்லாம் கொடுத்து, வெளிநாடு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து, அதெல்லாம் கொடுத்த தெய்வத்தை கும்பிடலைன்னா குற்றம் இல்லையா? ஏதோ சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலை இல்லைன்னா சொல்லலை, சூழ்நிலை யாருக்கு வேண்டாலும் வரலாம். அப்போ என்ன செய்யணும், அவங்க பிளட் ரிலேஷன் யாராவது இருப்பாங்கல்ல, அந்த ஊரில் யாராவது பிளட் ரிலேஷன் இருப்பாங்க, அல்லது நண்பர்கள் இருப்பாங்க. அதுவுமே அந்த கோயிலோட பூஜைக்குடைய கருத்தாக இருப்பார்ல, அவருக்கு ஒரு காணிக்கையை மாதம் அனுப்பிடணும். என் பேரால் இன்றைக்கி இந்த பூஜையை பண்ணிடுங்க அப்படின்னு அனுப்பிட்டு அவர் செய்யலைன்னாலும் அது பலர் அவருக்கு தான். கோயிலுக்குன்னு அனுப்பிட்டீங்கன்னா தேர்ந்து போச்சு, பகவானோட அனுகிரகம் தானே கிடச்சிடும். அப்போ இறைவனுக்கு நீங்கள் நினைக்கணும். முதல்ல பாருங்கள், நீங்கள் போக முடியலையேன்னு நினைக்கணும் பாருங்கள், அதே பெரிய வேண்டுதல் தான். நினைக்க அவருக்கு தெரியுமில்ல நீங்கள் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்களா அல்லது வர முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்களா, பகவானுக்கு தெரியாமல் இருக்குமா? இருக்கும். எப்போ அந்த பக்கம் வரும்போது முதல்ல அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும். ஒரு கல்யாணத்துக்கு வரீங்க, ஒரு காட்சிக்கு வரீங்க, ஒரு லீவில் வர்றீங்க, எதுக்கோ வர்றீங்க, அப்போ அந்த குலதெய்வத்தை போய் கும்பிட்டு எடுத்தால் செய்யணும். குலதெய்வ கூத்தினால கோபதாபங்கள் இருக்குதுன்னா வீட்டில் இருக்கிற பெண்ணுக்குடைய கையில் இருக்கிற பதார்த்தம், சாப்பாடோ ஏதோ பாத்திரமோ அடிக்கடி கழுடும். ஒரு தடவை ஏதோ தவிரனா அது இயற்கைன்னு விட்டுறலாம். தொடர்ந்து கை தவறுதுன்னா அது சாதாரண பொருள் எடுக்கு. அப்போ அவங்க பெற்றவங்க குலதெய்வ குற்றத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஐயா, இப்போ வந்து பொதுவாகவே வந்து அமாவாசை நாட்கள் அன்னைக்கு வந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது வந்து தனி சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அது என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்குங்க ஐயா? அது தாய் தகப்பனை பார்க்கறதுக்கு ஒரு நாள் இருக்கா? அது மாதிரி குலதெய்வத்தை பார்க்கறதுக்கு நாள் கிடையாது. எப்போ வேண்டாலும் குலதெய்வத்தை நினைச்சா போய் கும்பிடலாம், எப்போ வேண்டாலும் தாய் தகப்பனை நினைச்சா போய் கும்பிடலாம். இப்போ கல்யாணம் ஆகிட்டா எங்கே மனைவி இருக்கிறாங்களோ அங்கே தான் சிந்தனை இருக்கும். அங்கே போகிறதுனா வேகமாக ரயில் கிடைக்கும், ஃப்ளைட்டு கிடைக்கும், கார் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் அம்மா அப்பா உள்ளூர்லேயே இருப்பாங்க. உள்ளூர்லேயே இருக்கிற அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்காது. அப்போ கடவுளனுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாவாங்க தானே. நீ போ, மனைவியை பார்த்துக்கூட அது உன்னோட கடமை. ஆனால் உன்னை பெற்றவங்களையும் பார்த்துக்கூட அது உன்னோட கடமை இல்லையா? பெற்றவங்களை பார்த்துட்டு மனைவியை பார்க்க போ. உள்ளூரில் தான் இருக்காங்க. நீ வந்து இறங்கணுன்னு நேராக ஃப்ளைட்லேயும் ரயில்லையும்
பொண்டாட்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டா அது அம்மா அப்பா ஏங்குவாங்கல்ல. ஒரு வார்த்தை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா என்ன நேரில் கேட்டு ஒரு ஆசீர்வாதம் அம்மா அப்பாட்ட வாங்கிக்கிட்டு மனைவியை பார்க்க போனால் அந்த பொண்ணுக்கு யோகம், அதுக்கு பிறகு குழந்தைக்கு யோகம், அந்த பொண்ணை இவர் கட்டி கொடுத்தவங்களுக்கு யோகம், இவருக்கு யோகம், மொத்த பேரையும் காப்பாற்றுமில்ல. குலதெய்வ கோவில்ல வந்து பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. எந்தெந்த நாட்கள்ல எல்லாம் குலதெய்வ கோவில்ல பொங்கல் வைக்கிறது சிறப்பா இருக்குங்க ஐயா? குலதெய்வ கோயிலில் எல்லா நாளும் பொங்கல் வைக்கலாம். அதுக்கு இந்த நாள்னு கணக்கு கிடையாது. நம்ம திருப்திக்காக நம்ம இந்த பிறந்த கிழமையிலையோ அல்லது நட்சத்திரத்திலையோ அல்லது கல்யாண நட்சத்திரத்திலையோ பண்ணலாம். மேரேஜ் ஆயிருந்தால் திருமணமான நட்சத்திரத்தில் தான் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும். மேரேஜ் ஆகல பிறந்த நட்சத்திரமோ அல்லது பிறந்த கிழமையோ அதில் வைக்கலாம். நம்ம சம்பிரதாயம் வந்து பிறந்த நாள் கொண்டாடினாலும் நட்சத்திரத்துக்கு தான், கோவில்களுக்கு போகிறதுனாலும் நட்சத்திரத்துக்கு தான், பொங்கல் வைக்கிறதுனாலும் நட்சத்திரத்துக்கு தான். எந்த நல்ல காரியத்தை செய்து நம்ம பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணோம், அதில் தான் செய்யணும். இயலில் ஏதோ ஒரு நாள் போகிறோம், அது தப்பு இல்லை. பகவான் அதுக்காக தண்டிக்க போகிறதில்ல, நம்ம செய்யலாம் என்றால் ஜென்ம நட்சத்திரம். இப்போ உங்கள் நட்சத்திரம் தண்ணிக்கு மாதத்தில் ஒரு தடவை வருது, ஒரு அர்ச்சனை பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆயிரும்? அதுவும் இல்லை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது எவ்வளோ நேரம் ஆயிரும்? எங்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சொன்னது பாருங்க, கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் வயதளவு கோயிலை சுற்றி கும்பிட முடியும்னா கும்பிடுங்க. இல்லாட்டி சும்மா அப்படி போய் ஷோ காட்டிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பரிகார தேவதையெல்லாம் கும்பிடணும், நவகிரகத்தை கும்பிடணும், எல்லாம் கும்பிட்டு சண்டிகேஸ்வரர்கிட்ட சொல்லிட்டோம்னா சண்டிகேஸ்வர்கிட்ட போய் அதை இதையும் பண்ணுவோம். அவர்கிட்ட போய் கையை மட்டும் தான் காட்டணும். இப்பெல்லாம் கை தட்டுறாங்களேங்க ஐயா அவர்கிட்ட செவிடா எதுக்கு கை காட்டுறதுன்னா, நான் சிவசொத்து எதையும் எடுத்துக்கிட்டு போகல, சிவசொத்து எதையும் நான் எடுத்துக்கிட்டு போகலன்னு கையை மட்டும் காட்டிட்டு போகணும். பொதுவா வந்து சண்டிகேஸ்வரர் வந்து தியானத்துல இருப்பாரு, அவர்கிட்ட போய் கை தட்டிட்டு தான் வந்து அவர் எழுப்பிவிடணும். அவர் சண்டிகேஸ்வரர் தான் கணக்கு இல்லை. சிவபெருமான் கோயிலுக்கு யார் யார் வந்தாங்கன்னு கணக்கு எழுதுறது அவர் வேலை. அப்போ இப்படி குமிஞ்சுக்கிட்டு கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட கையை காட்டிட்டு போகணும், நான் எதுவும் எடுத்துகிட்டு போகலன்னு. இப்போ நீங்கள் செக்யூரிட்டி இருக்கார் இல்லையா, போகும்போது உங்களை ஒரு மெட்ரல் டிரெக்டில் வச்சு பார்க்குறாருல, ஏதாவது கொண்டு வரும்போதும் பார்க்குறாருல, ஏதாவது எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்களான்னு. அப்போ சிவச்சொத்து எதையும் எடுத்துக்கிட்டு போகலேன்னு சொல்கிறதுக்கு, சிவச்சொத்து குலநாசம், சிவசொத்து எதையும் எடுத்துகிட்டு குலமே நாசமாகிறதுக்கு பரிகாரமே கிடையாது. அதுக்காக சண்டிகேஸ்வரனை காட்டினேன். அவர் செவிடும் இல்லை, அவருக்கு வந்து கையை தட்ட வேண்டிய சில பேர் நூல் எடுத்து போடுவாங்க மேலே, ட்ரெஸ்ல இருக்க நூல், அதெல்லாம் தப்பு. அப்படி இதுக்குமே நான் கையை மட்டும்தான் காட்டணும், அதுதான் மரபு. ஐயா இப்போ நீங்கள் வந்து சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொன்னீங்க. இதனால சிவன் கோவிலுக்கு போனாங்கன்னா விபூதி கூட எடுத்துட்டு வர மாட்டாங்க இல்லைங்க ஐயா? அது விபூதி அப்பவே அண்ணாந்து வச்சுக்கிறோம், வீட்டுக்குலாம் எடுத்துட்டு வரக்கூடாதாங்க ஐயா? விபூதி எதுக்கு அண்ணாந்து வச்சுக்கிறதுன்னா, உங்களுக்கு கீழே தரையில் விழுகக்கூடாது. அதுக்கு அப்படி அண்ணாந்து சிவசிவான்னு வச்சுக்கிட்டா விழுதான் தர சொல்றது தான் விடுவோம். ஏன்னா அவர் மயானம் காக்கிறது, மயானத்தை காக்கிறது. மயானத்துக்கு போயிட்டு அதாவது எடுத்தாருவீங்களா, ஏன்னா சிவன் இருக்கிற இடம் மயான ஸ்தானம், அதனால சிவன் சொத்து அதையும் எடுத்துட்டு வரக்கூடாது. ஐயா இப்போ சிவபெருமானே குலதெய்வமா இருந்தா அங்கிருந்து எதுவுமே எடுத்துட்டு எல்லாம் அங்க கும்பிட்டு அங்கேயே குலதெய்வ கோயில இருந்து பூஜை பண்ணிட்டு மிச்சம் எடுத்தாரு சொல்லலையே. இல்ல விபூதி பிரசாதம் இதுவுமே அங்கேயே முடிச்சுக்கிறான். எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு இல்லைங்க வருவாங்க. குலதெய்வ கோவில் பிரசாதம் வேற விபூதியில கலந்துக்கணும். குலதெய்வ பிரசாதம்னு அவங்களுக்கு மட்டும் தானே. நீங்க எடுத்துட்டு வந்து மனதாப்புல இன்னொருத்தர கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தானே அவர் குலதெய்வம். அப்ப அந்த குலதெய்வ போது கொண்டாந்து வீட்டுல வைக்கிறீங்க, எதுக்கோ யாரோ கேட்கறாங்கன்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே அந்த பலர் அவங்களுக்கு போயிருங்க. அதனால குலதெய்வ கோயிலோட பொருள் எதுவாக இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வீட்டுக்கு, வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா உட்காரக்கூடாது, சிவன் கோயிலில் போனால் உட்காரணும். பெருமாள் கோவிலில் ஏங்க உட்காரக்கூடாது? அங்கே தான் லட்சுமியை வாங்கிக்கிறீங்கல்ல, பெருமாள் கோயிலை வாங்கிட்டு லட்சுமி வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டா அந்த அம்மா அங்கேயே உட்காந்துருவாங்க. சிவன் கோயிலில் உட்காந்து வரணும், பெருமாள் கோயிலில் உட்காராமல் வரணும். ஏன்னா முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எந்த சாமியை நீங்கள் இப்போ ஆஞ்சநேயர்கள் போவாங்க, உங்களுக்கு எந்த தோஷம் சனியினால் ஏற்படுதுன்னு ஒரு பயம் இருந்தால் தான், அப்படிலாம் இல்லை, பயம் இருந்தால் ஆஞ்சநேயர் தான் தாட்டி. சனி பகவானோட அனுக்கிரகம் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா ஆஞ்சநேயரும் காலபைரவரையும் தான் கும்பிடணும். அவர் எங்கே நேரம் நெஞ்சுக்கிட்டாராவோ மூஞ்சி பார்த்தெல்லாம் கூட பாதத்தை பார்த்து தான் கும்பிடணும். ஐயா குலதெய்வம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்துட்டீங்க. குலதெய்வ கோவிலுக்கு எப்பப்போ போகணும், என்னென்ன விஷயமெல்லாம் செய்யணும், வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துலலாம் தவறாமல் வந்து ஏன் குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் துவங்கி செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதது என்னங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க ஐயா. ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் ஹோரா மாத்தா நுவமுடகனாலின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.